ராஜ்யசபா எம்பி பதவி திமுகவின் பின்னால் கமல் ஒளிந்திருப்பதையே காட்டுகிறது. எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று நலம் இலவச மருத்துவ முகாமை கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார். பிறகு முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக வீடு வீடாக பொதுமக்களிடம் நோட்டீஸ் வழங்கினார். அதன் பிறகு நிருபர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் கூறும்போது, மதுரையில் வருகிற 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் முருக கோவில்கள் இருக்கும் இடங்களில் அரசு சார்பில் செய்யப்படும் இடையூறுகள், இளைஞர்கள் குறித்து மக்களிடம் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறோம். இந்த மாநாடு முருக பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மாநாடாக இருக்கும். அவர்கள் மன வேதனைக்கு தீர்வு தரும் மாநாடாக இருக்கும். நடிகர் கமலஹாசன் 2 தேர்தல்களில் அவருக்கு வாக்கு அளித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு ராஜ்யசபா எம்பி பதவிக்காக சென்று விட்டார். அவர் பேசிய வசனங்கள் எல்லாம் சினிமா ஷூட்டிங்கில் கேமரா வந்து பேசிவிட்டு மறந்து விடுவது போல வாழ்க்கையிலும் நடந்து வருகிறார். எப்படியாவது பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று சுயநலத்தோடு தன்னை நம்பிய வாக்காளர்களுக்கு துரோகம் செய்துள்ளார். மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாமல் திமுகவினர் பின்னால் ஒளிந்து இந்த பதவியை அவர் பெற்றுள்ளார். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அவரது அண்ணன் அழகிரியும் சந்தித்து பேசியது குறித்தும் ஒன்றும் சொல்வதற்கில்லை. அண்ணன் தம்பிகள் பிரிவது சேர்வது என்பது இயல்பு. அதே நேரத்தில் மதுரையில் முதலமைச்சர் பார்வையிட சென்றபோது அங்கு துணிகளை போட்டு மூடி வைத்திருந்த சம்பவம் தவறானது. கோவையிலும் பல இடங்களை குப்பைகளை இது போன்றுதான் மறைத்து வைத்திருக்கிறார்கள். வட மாநிலங்களில் தீவிரவாதம் மற்றும் மாவோயிஸ்டுகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை மனம் திரும்ப செய்து வருகிறார்கள். இதனால் தீவிரவாதம் குறைந்துள்ளது. ஆனால் இங்கு அவர்களுக்கு ஆதரவாக முன்னணி அரசியல் தலைவர்களே செல்வது தவறானது. மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான திட்டங்களை பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை பிரதமரே ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசியுள்ளார். எனவே இதை பற்றி குறை கூறுபவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வாறு அவர் பேசினார். இலவசமாக அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான நபர்கள் எங்கள் தொகுதியிலே இந்த நலம் மருத்துவ முகாம் வாயிலாக நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்கள், அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள், குறிப்பாக கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் என பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2வது, முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான வீட்டு தொடர்பு இயக்கம் இன்று தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று தமிழகத்தில் குறிப்பாக முருகர் கோயில்கள் இருக்கின்ற இடத்தில் அரசாங்கம் தலையிட்டு பல்வேறு பிரச்சனைகளை செய்து கொண்டிருப்பது தொடர்பான அந்த விஷயத்தை எல்லாம் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் கூட இங்கு வரக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எப்படியெல்லாம் இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற தகவல்களையும் சேர்த்தே சொல்கிறோம். இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை உருவாக்கும். மனதிற்குள்ளாக வேதனையை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த மாநாடு என்பது ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கும் என நம்புகிறோம். அதற்கான வீட்டு தொடர்பு இயக்கத்தையும் இன்று காலை தொடங்கி வைத்திருக்கிறோம். கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான விஷயங்களை மக்களிடம் எடுத்து கூறி ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க இருக்கிறோம். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க, அதர்வைஸ் ஒன்றும் இல்லை. ஏதாவது கேள்விகள் இருக்கா நேசராஜ்? அந்த மக்கள் நீதி மையம் மாநிலங்களவை டிவி முதல்ல ஒருத்தர் டிவிக்குள்ளேயே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், மக்களுடைய ஆதரவை பெற முடியாத, தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்கள் என்னவெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பேசினார்களோ அதையெல்லாம் குறிப்பாக திரு கமலஹாசன் அவர்கள் சினிமா வசனம் போல ஷூட்டிங் நடத்துகின்ற பொழுது பேசுகின்ற வசனம் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லையோ அந்த மாதிரி ஒரு சினிமா வசனத்தை எல்லாம் மக்கள் முன்பாக பேசிவிட்டு 2 தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இப்போது தன்னுடைய சுயநலத்திற்காக எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இல்லை அசம்பிளிக்குள்ளே போகணுங்கிற தன்னோட ஆசைக்காக தன்னை நம்பி வாக்களித்தவர்கள், தன்னை நம்பி வேலை செய்தவர்கள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதன் வாயிலாக அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. அதேபோல தமிழக முதலமைச்சர் 11 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது
அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கிறதும் அதுக்கப்புறம் சேர்றதும் அப்படிங்கிறது இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான். ஆனால் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக சென்று பார்க்காமல் உண்மையான பாசத்தோடு சென்றிருந்தால் சந்தோஷம்தான். அதே போல் மதுரையில் பந்தல்குடி அந்த பகுதியில் வந்து தூர் வராமல் இருக்கிறதுக்கு பேனர் போட்டு நீளமாக மறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே மெடிக்கல் கேம்ப் நடக்குது கோவை மாநகராட்சியில். 3 நாளாக எங்களோட நிர்வாகிகள் கார்ப்பரேஷனுக்கு சொல்லி குப்பை எடுக்க சொல்கிறாங்க. இதோ இப்போ நீங்கள் வரும்போது தான் பார்க்குறீங்க, இந்த குப்பை எடுக்கிறாங்க, இந்த இடத்துல உட்கார முடியல. இதுதான் திராவிட மாடல் அரசு. முதலமைச்சர் போனாலும் சரி, மக்கள் பிரதிநிதி போனாலும் சரி, சாதாரண மக்களுக்கும் இதுதான் நிலைமை. சாக்கடையும் அசுத்தத்தையும் மூடி வைத்துவிட்டு மக்களிடம் மறைக்க முடியுமா என இந்த அரசாங்கம் பார்க்கிறது. ஆனால் இப்போது மக்களே அதை திறந்து காட்டிட்டு இருக்காங்க போகிற இடத்துல. மத்திய அரசு மாவோயிஸ்ட் உழைக்கணும்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் சென்னையில் வந்து விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்டு, எம்எல்எம் உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஜூன் 2ஆம் தேதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. இந்த நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள், குறிப்பாக இந்த மாதிரி தீவிரவாத எண்ணம் கொண்ட குழுக்களுடைய பாதிப்பு என்பது வடகிழக்கு மாநிலங்களில் பெருமளவு குறைக்கப்பட்டு அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறார்கள். இன்னும் கூட இம்மாதிரியான இயக்கங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிஷியன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இது ஒரு ஜனநாயகத்திற்கே விரோதமான விஷயமா இருக்கும். அதேபோல் மத்திய அரசு வந்து எந்த நிதியுமே மாநில அரசுக்கு தரதில்லை. அதனால வந்து நலத்திட்ட உதவிகள் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி, குறிப்பாக அந்த கல்வி நிதி. மத்திய அரசு எந்தெந்த துறைக்கு எத்தனை நிதியுதவி கொடுக்கிறது என பிரதம மந்திரி ராமேஸ்வரத்தில் பேசினார். அவர் பேசுகிறது நல்லபடியாக படித்து பார்த்தா தெரியும். எத்தனை 1000 கோடி ரூபாய்கள்